மூவேந்தர் சேர்த்தெதிர்த்த முப்படைக்கும் மேலன்றோ பாவேந்தர் செஞ்சொற்படை. சூலூர் பாவேந்தர் பேரவையின் சார்பில் ஐம்பெரும் விழாவாக நடக்கின்ற இந்த இனிய நிகழ்ச்சியின் தலைவர், பேரவை தலைவர் வே.க. சண்முகவேல் அவர்களே, இங்கே முதற்படியை பெற்றுக்கொண்ட பெருமக்களே, சிறப்பித்த பெருமக்களே, வெவ்வேறு பொறுப்புகளில் இருக்கின்ற கழக முன்னோடிகளே, ஊர் பெருமக்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் அனைவரும் ஆர்வத்தோடு காத்து கொண்டிருப்பது கழக துணை பொதுச் செயலாளர், நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய ராசா அவர்கள் பேசுகின்ற பேச்சுக்காக, பேசுகின்ற தலைப்புக்காக. நாம் சூரியன் வழி வந்தவர்கள். சூரியனுக்கு தோல்வி கிடையாது, சூரியனுக்கு சூடு மாறாது, சூடு மாறாது சூரியனுக்கு. இதான் தலைப்பு. எந்த தோல்வி வந்தாலும், எந்த சரிவு வந்தாலும் அவற்றையெல்லாம் முன்னேறுகின்ற படியாக எடுத்துக்கொள்ளுகின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். 75 ஆண்டு காலத்தை கடந்து இயங்கிக் கொண்டிருக்கிற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட இயக்கம் 100 ஆண்டை கடந்து இயங்கிக் கொண்டிருக்கிற இயக்கம். முரசொலி 80 ஆண்டை கடந்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற இதழ். எப்படி ஒரு வரலாற்றை பெற்றிருக்கின்ற இதழோ இயக்கமோ யாவருக்கும் கிடையாது. அப்பேற்பட்ட பெருமைக்குரிய இயக்கத்தில், பெருமைக்குரிய நாளேட்டில் உறவு என்று சொல்லிக் கொள்ளுகின்ற இணக்கத்தை பெற்றிருக்கின்றவர்கள் நிரம்பி இருக்கின்ற அவை இந்த அவை. இந்த அவை 5 பேர்களை சிறப்பிக்கின்றது. ஒரு மாதத்திற்கு முன்னாலே தான் இந்த கோவை மாவட்டத்தினுடைய பெருமையை காத்தவர்கள் 2 பேர். அதிலே ஒருவர் வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் குட்டி என்கர் சுதாகர் அவர்கள். அவருக்கான பாராட்டு விழாவும் செந்தில் பாலாஜி 2 பேரும் தான் வெற்றி பெற்ற உறுப்பினர்கள். வெற்றி பெற்றிருக்க வேண்டிய ஒரு உறுப்பினராக நாம் எண்ணிக்கொண்டிருந்த ஒருவர் இங்கே துரை செந்தமிழ்ச்செல்வன் இருக்கிறார். அடுத்து நாம் அவரை பார்ப்போம், வெற்றி வீரராக பார்ப்போம். துரை தேவராஜன் அவருடைய அன்பு புதல்வர் துரை செந்தமிழ்ச்செல்வன். ஒவ்வொருவரையும் நாம் வெவ்வேறு வகையிலே, வெவ்வேறு நிலைகளிலே பார்க்க விரும்பினோம். இருந்தாலும் அது வாக்குப்பதிவு இயந்திரத்தில் செய்த மோசடி என்பதை கட்சிகள் சொல்ல முடியாது, நாம் சொல்லலாம். நமக்கு கிடைத்தது தோல்வி அல்ல, சூதால் மோசடியால் தோற்கடிக்கப்பட்டோம். இது நிலையாக இருக்க ஒரு மாதத்திற்கு முன்னாலே தான் விழா நடத்தினோம். 50 விழாவிலே முதலிலே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய 103ஆம் பிறந்த நாள் என்று போட்டிருக்கின்றோம். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பிறந்த ஜூன் 3ஆம் நாள் இதே அரங்கத்தில், இன்னும் ஒரு மாதம் கூட ஆகவில்லை, இதே அரங்கத்தில் 103ஆம் பிறந்தநாள் விழாவை இதே போன்ற பெருஞ்சிறப்போடு நடத்தினோம். அதுபோல் அந்த கலைஞர் அவர்கள் வெளியிட்டதுதான் பெரியாருடைய சிந்தனைகள். அது நேற்று ஜூலை 1ஆம் தேதி 1974 பெரியார் ஈவேரா சிந்தனைகள். அதை தொகுத்தவர் தான் பெரியாரியல் அறிஞர் தோழர் வே. ஆணைமுத்து. அவருக்கு 102ஆம் பிறந்த நாள். 1 வயது கம்மி. எனக்கும் கலைஞருக்கும் 1 வயது வேறுபாடு என்று சொல்லிக் கொள்ளுகின்றவர் ஆணைமுத்து அவர்கள். அந்த ஆணைமுத்து அவர்களுடைய நூல்களை எல்லாம் நாட்டுடைமையாக்கியவர் தான் நம்முடைய கழக தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். அறிவுடையோர் பெருமையை அறிவுடையோர் தான் அறிவார்கள். அவருக்கான 100ஆண்டு விழாவை நடத்தினார். தேர்தலுக்கு 1 மாதத்திற்கு முன்னால் பெரியாரியல் அறிஞர் ஆணைமுத்து அவர்களுடைய 100ஆண்டு விழாவை அரசு விழாவாக பெரம்பலூர் நகரில் நடத்திய பெருமைக்குரியவர் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா அவர்கள். ராசா அவர்களும் சாசி சிவசங்கர் அவர்களும் அரசின் சார்பிலே ஆணைமுத்து அவர்களுக்கு விழா. இந்த சூலூர் வீதியிலே சராசரி மனிதராக நடந்து சென்று கொண்டிருந்த ஆணைமுத்து
என்னுடைய புத்தகங்களை எல்லாம் சூலூரிலே தான் வெளியிட வேண்டும் என்று இப்பொழுது எடுத்து பார்த்து கொண்டிருக்கிறாரே நாடாளுமன்ற உறுப்பினர். அதற்கு பெயர் ஆணைமுத்து கருத்து கருவூலம். ஆணைமுத்து அவர்கள் தான் சொன்னார், நான் பெரியாருக்கான சிந்தனைகளை தொகுத்து வழங்கிவிட்டேன், என்னுடைய கருத்துக்களை எல்லாம் தொகுக்கின்ற பணியை நீங்கள் செய்ய வேண்டும் என்று என்னிடத்தில் ஒப்படைத்தார். நான் அதற்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று கேட்ட பொழுது ஆணைமுத்து சிந்தனைகள் என்று வைக்கலாம் என்றார். சிந்தனை என்பது பெரியாருக்கு மட்டும்தான், உங்களுக்கு வேறு பெயர் வைப்போம், என்னென்ன பெயர் வைப்போம் என்று ஒரு பட்டியலை போட்டோம். பிறகுதான் முடிவெடுத்தோம் ஆணைமுத்து கருத்து கருவூலம். அந்த கருத்து கருவூலம் என்பதை ஏறத்தாழ 20 தொகுதிகள், அதை தொகுத்தது சூலூரில். இங்கே தான் தொகுத்தோம். ஆணைமுத்தருடைய கோரிக்கையை விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற வகையிலே இங்கே தொகுத்தோம். வெளியீட்டு விழாவை சூலூரிலே தான் நடத்த வேண்டும், ஒற்றை காலில் நின்றார். அப்பொழுது எனக்கு அறுவை சிகிச்சை செய்த ஒரு நிலை, என்னுடைய பித்தப்பை அகன்று விட்டது. நிறைய பேர் கூட கேட்பார்கள், என்ன அடிக்கடி ஏப்பமிட்டு கொண்டே இருக்கிறீர்கள் என்பார்கள். ஏப்பமிட்டு கொண்டிருப்பதற்கு காரணம் என்னுடைய உடலிலே ஒரு உறுப்பு இல்லை, பித்தப்பை இல்லை. 2012ஆம் ஆண்டு, ஏறத்தாழ 14 ஆண்டுகள் கடந்து போய்விட்டது. அந்த நேரத்திலே தான் ஆணைமுத்து அவர்களுடைய கருத்து கருவூலம் வெளியீட்டு விழா. நீங்கள் தான் தலைமை தாங்க வேண்டும் என்றார். நான் பேசுகின்ற பொழுது அதிகம் பேசுறாதீங்க, ஏதாச்சும் உடலுக்கு ஆகிவிட போகுது என்று கவலைப்பட்டவர் ஆணைமுத்து. ஆணைமுத்து பெரியார் அவர்கள் எழுதி கொண்டும், பெரியார் அவர்கள் எழுதுகின்ற பொழுது சிவப்பு கரிக்கோள், சிவப்பு பென்சிலை கொண்டு அடிக்கோடு போட்டு எழுதுகின்ற வழக்கம் பெரியார் அவர்களுக்கு உண்டு. அவரிடத்துல அருகிலே போய் எழுதி கொண்டிருக்கிற பெரியாரின் அருகிலே போய், எப்ப பரீட்சை, இவ்வளவு பொறுப்பா கோடு போட்டு படிக்கிறீங்க என்று கேட்கின்ற நட்பின் நெருக்கம் உள்ளவர் ஆணைமுத்து. அப்பேற்பட்ட ஆணைமுத்து எனக்கு கொஞ்சம் உடம்பு சோர்வாயிருந்தால், மனம் கொஞ்சம் கலக்கமாயிருந்தால், நான் வருகின்ற இடம் சூலூர் என்று சூலூருக்கு தான் வருவார். இங்கே தான் வெளியிட்டோம், அவருடைய கருத்து கருவூலம் வெளியிட்டோம். அந்த நூலினுடைய வெளியீட்டு விழாவை மிக பெரும் சிறப்பாக நாங்கள் நடத்தியதில் அவருக்கு ஒரு மகிழ்ச்சி. பெரியார் சிந்தனைகளை வெளியிட்டவர் கலைஞர் அவர்கள் வெளியிட்ட இடம் திருச்சிராப்பள்ளி. அந்த விழாவிலே ஒரு கருத்தை சொன்னார், பெரியாருக்கான சிந்தனைகளை தொகுத்து வழங்கிவிட்டீர்கள், அண்ணாவுக்கும் அப்படி செய்யணும், அண்ணாவினுடைய கருத்துக்களையும் தொகுத்து வழங்க வேண்டும் என்று கலைஞர் அவர்கள், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கேட்டுக்கொண்டார். ஆனால் ஆணைமுத்தவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை. பெரியார் சிந்தனைகள் வெளியீட்டு விழாவில் எந்த விருப்பத்தை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வெளிப்படுத்தினாரோ அதை நாங்கள் 2019ஆம் ஆண்டில் அண்ணாவினுடைய எழுத்து, பேச்சு, கட்டுரை, கதை அத்தனையும் தொகுத்து அண்ணா அறிவு கொடை என்று 123 தொகுதிகளாக வெளியிட்டோம். அதன் தொகுப்பாசிரியர் நான் தான். 123 தொகுதிகளாக வெளியிட்டோம். அதை வெளியிட்டவர் நம்முடைய கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். 74 அவர் விரும்பினார். 2019 நிறைவேற்றினோம் அண்ணாவினுடைய அண்ணா அறிவு கொடை. எந்த இயக்கம் அறிவாளர்களை போற்றுகின்றதோ அந்த இயக்கத்திலே தான் அறிவாளர்கள் அடுத்தடுத்து உருவாகி கொண்டே இருப்பார்கள். இந்த இயக்கம் ஒரு காளான் அல்ல, வேர்படுத்தி நிற்கின்ற மரம். இதற்கு ஏராளமான வேர்கள், சல்லி வேர்கள், பக்க வேர்கள், ஆணி வேர்கள் என்று ஆயிரக்கணக்கான வேர்களை பெற்றிருக்கின்ற மரம். வேர்களை மட்டுமல்ல, விழுதுகளை பெற்றிருக்கின்ற ஆலமரம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை யாராலும் அசைக்க முடியாது. இதனுடைய வேர்களும் விழுதுகளும் இன்னும் எத்தனையோ ஆண்டுகளுக்கு இதை காத்து கொண்டிருக்க வேண்டும் என்றால் நம்முடைய நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் அங்கே எழுதி போட்டிருக்கிறோம். சடங்குகளில் புரோகிதரை தவிர்ப்போம். சூலூர் வட்டாரத்தில் இருந்து வந்திருக்கின்ற அத்தனை கழகத்தோழர்களும் மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டிய வரிகள் இந்த 2 வரிகள். சடங்குகளில் புரோகிதரை தவிர்ப்போம், சமஸ்கிருதம் நுழையாமல் தடுப்போம். ஆரியத்திற்கு மாற்றானது திராவிடம். திராவிடத்தை தன்னுடைய பெயரில் ஏந்தியிருப்பதுதான் திராவிடர் இயக்கம். திராவிடர் இயக்கத்தினுடைய தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். உருவான ஆண்டு 1949. உருவான நாள் எங்கள் தலைவர் பெரியார். அண்ணா சொன்னார், கலைஞர் சொன்னார், எங்கள் தலைவர் பெரியார் பிறந்த நாள் செப்டம்பர் 17. அன்றைக்குத்தான் நம்முடைய கழகம் தொடங்கப்பட வேண்டும் என்று பெரியார் பிறந்த செப்டம்பர் 17 தொடங்கப்பட்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்.
1949, இப்பொழுது 77 ஆண்டுகள். அதனால் நாம் நடத்துவதுதான் முப்பெரும் விழா. பெரியார் பிறந்த நாள், அண்ணா பிறந்த நாள், கழகம் பிறந்த நாள் எல்லாமே 3 நாள் இடைவெளியிலே வரும். செப்டம்பர் 15 அண்ணா பிறந்தார், செப்டம்பர் 17 பெரியார் பிறந்தார், திராவிட முன்னேற்ற கழகமும் பிறந்தது. அதை சேர்த்துத்தான் முப்பெரும் விழா. இப்படித்தான் வைத்தோம். இது தேர்தலுக்காக, அரசியலுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் 49, இப்போது 77 ஆண்டுகளாகிவிட்டது. 77 ஆண்டுகளாக நாம் சந்தித்த சரிவுகள், 1976 ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய பின்னடைவு, மிகப்பெரிய இழப்பை தெரிந்தால்தான் அரசியலை புரிந்து கொள்ள முடியும். அன்றைக்கு என்ன செய்தார்கள்? அரசு வெளியிட்ட இதழ்கள் 8 இதழ், 8 இதழையும் ஒன்றாக்கி ஒரே இதழாக வெளியிட்டார் அண்ணா அவர்களும் அடுத்து வந்த கலைஞர் அவர்களும். அதற்கு பெயர்தான் தமிழ் அரசு. இன்று வந்து கொண்டிருக்கிறது தமிழ் அரசு. அப்பொழுதெல்லாம் பெயருக்கு முன்னால் போடுவார்கள் ஸ்ரீ, அதுவே பெண்ணாக இருந்தால் ஸ்ரீமதி, அதுவே மணமாகாத பெண்ணாக இருந்தால் குமாரி என்று போடுவார்கள். அண்ணா ஆணையிட்டார், இனி ஸ்ரீ இல்லை திரு, ஸ்ரீமதி இல்லை திருமதி, குமாரி இல்லை செல்வி. ஆனால் 76 ஜனவரி 30 நம்முடைய ஆட்சி கலைக்கப்பட்டது. முதல்வராக இருந்த கலைஞர் அவர்கள் தன்னன் தனிமரமாயிருக்கிறார். அத்தனை பேரும் சிறையில், எல்லோரும் சிறையில். யார் சிறையில் இருக்கிறார் என்று யாருக்குமே தெரியாத நிலையில், எந்த ஒரு செய்தியும் எந்த ஒரு பத்திரிகையிலும் வரக்கூடாது என்று கடுமையான பத்திரிகை தணிக்கை. இன்றைக்கு இருப்பதெல்லாம் ஒரு எதிர்ப்பும் அல்ல, இழப்பும் அல்ல. 76 ஜனவரி 30 இரவு நடந்ததை தெரிந்து கொண்டால் மட்டும்தான் நீங்கள் அரசியலை புரிந்து கொள்ள முடியும். அதற்கு பிறகு வந்த அதே தமிழரசு இதழிலே மறுபடியும் வருது ஸ்ரீ, மறுபடியும் வருது ஸ்ரீமதி. அதுதான் ஆரியம், அதுதான் சமஸ்கிருதம். எங்கே ஆரியம் இருக்கிறதோ அங்கே சமஸ்கிருதம் இருக்கும், எங்கே சமஸ்கிருதம் இருக்கிறதோ அங்கே ஏற்றத்தாழ்வு இருக்கும், எங்கே ஏற்றத்தாழ்வு இருக்கிறதோ அதை நியாயப்படுத்துகின்ற தத்துவம், நூல்கள், முயற்சி இருக்கும். இந்த ரெண்டுக்கும் தேவை என்றால் நமது வீட்டு திருமணம், நமது வீட்டு சடங்குகள், நமது வீட்டு நிகழ்ச்சிகள் எங்கேயும் புரோகிதருக்கு இடமில்லை, வடமொழிக்கு இடமில்லை என்ற உறுதியை எடுத்துக்கொண்டால்தான் அது திராவிடர் இயக்கத்தின் அடையாளம். நமது வீட்டு நிகழ்ச்சிகள் அனைத்துமே, இன்றைக்கு கூட நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் காலையிலே ஒரு திருமணத்திற்கு சென்று நடத்திவிட்டு வந்திருக்கிறார். அன்றைக்கெல்லாம் திருமணத்தை நடத்த வேண்டும் என்றால் யார் நடத்த வேண்டும் என்பது தெரியும். நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அறிஞர் அண்ணா அவர்கள். நான் நாளைக்கு ஒரு திருமணம் நடத்த வேண்டும் என்று டெல்லியிலே சொல்லுகிறார். அஜாய் முகர்ஜி இடத்திலே, அவர் கம்யூனிஸ்ட் தலைவர், மிக பெரும் தலைவர், அன்றைக்கு அவரிடத்திலே சொல்லுகிறார், நாளைக்கு நான் செல்ல வேண்டும், சென்னைக்கு சென்று ஒரு திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும். அஜாய் முகர்ஜிக்கு அதிர்ச்சி. அது எப்படி, நீங்க எப்படி நடத்துவீங்க? புரோகிதர் தானே நடத்துவார், பிராமணால் தானே நடத்துவார். அது உங்கள் மாநிலத்தில், எங்கள் மாநிலத்தில் மணமக்களுடைய வளர்ச்சியிலே அக்கறை உள்ள யார் வேண்டுமானாலும் நடத்துவோம். அதான் சுயமரியாதை திருமணம். அதை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி கொடுத்தவர் தந்தை பெரியார். சட்டம் அல்ல, சுயமரியாதை திருமண சட்டம் 68 தான் வருது, 62 சொல்றார். இப்படி சொன்னார். இந்தியாவில் என்று எங்கும் கிடையாது. மணமக்களுடைய வளர்ச்சியிலே அக்கறையுள்ள யார் வேண்டுமானாலும் திருமணத்தை நடத்தி வைக்கலாம், அது சட்டப்படி செல்லும். சுயமரியாதை திருமண சட்டம் 68 கொண்டு வந்தவர் அறிஞர் அண்ணா. இன்று வரை இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை. இதுதான் திராவிடத்தின் அடையாளம், இதுதான் திராவிடத்தின் சாதனை. அதனால் நாம் மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டியது 2 தான். நம் வீட்டு சடங்குகள், நம் வீட்டு திருமணம் 2 வரிதான். தமிழன் நடத்த வேண்டும், தமிழில் நடக்க வேண்டும். இந்த 2 இருந்தால் இந்த இயக்கம் காப்பாற்றப்படும். அடிப்படை கொள்கைகள் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும், அடிப்படை கொள்கைகள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். நடைமுறைப்படுத்துவதற்கான சட்டத்தை போட்டோம் 68. வியக்கிறது. நல்ல கண்ண ஐயா அவர்கள். அதோடு முடித்துக் கொள்கிறேன். நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் விரிவாக பேச வேண்டும், மிக விரிவாக. நாளை கழக தலைவர் அவர்கள் எங்களை அழைத்திருக்கிறார். நானும் இந்த கூட்டம் முடிந்தவுடனே சென்னைக்கு புறப்பட வேண்டும். அவர்களுடைய பேச்சை விரிவாக நானும் இறுதி வரை உட்கார்ந்து கேட்க வேண்டும், எல்லோரும் கேட்க வேண்டும். நல்ல கண்ணு அவர்கள் முட்டம் என்ற ஊர், நாகர்கோயில் பக்கத்தில், அங்கே மணவிழா நடக்கிறது. நல்ல கண்ணு நடத்தி வைக்கிறார். அருமை தோழர் நல்ல கண்ணு, நம்முடைய கழக தலைவர் தளபதி ஸ்டாலின்,
தகைசால் தமிழர் என்று விருது வழங்கி 10 லட்சம் யாருக்கு கொடுத்தாரோ அந்த நல்லக்கண்ணு. எத்தனை பேரை நாம் ஊக்குவித்தோம், எத்தனை பேரை நாம் சிறப்பு செய்தோம். அந்த சிறப்புகளை உயர்வுகளை எல்லாம் எண்ணி பார்க்கின்றவர்கள் இருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு தான் இப்பொழுதும் இருக்கிறோம். அந்த நல்லக்கண்ணு நடத்தி வைத்தார். அடுத்து நான் வாழ்த்துறை ஆற்றுகின்ற பொழுது அங்கே கூடியிருந்தவர்கள் பக்கத்தில் கேரளா, எல்லாருமே தேசாபிமானி, ஏதோ ஒரு மலையாள பத்திரிகையோடு வந்திருந்தார்கள். நிரம்பிய கூட்டம். ஆனால் பெரும்பாலும் அவர்கள்லாம் கேரளத்தை சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு சுயமரியாதை திருமணம் தெரியாது, இன்று வரை தெரியாது. இங்கே ஒரு சட்டம் இருக்கிறது, பெரும்பாலும் தெரியாது. அதை நான் நினைவுபடுத்தி பேசினேன். சுயமரியாதை திருமண சட்டம். அண்ணா அவர்கள் 1967 மார்ச் மாதம் 8ஆம் நாள் முதலமைச்சரானார். நாம் ஆட்சி பீடம் ஏறிவிட்டோம். ஆட்சி பீடம் ஏறிய 2வது மாதத்தில் பொதுவுடைமை இயக்கத்தினுடைய தோழர் முன்னணி தலைவர் ஜீவா, அவர் 63 இறந்து போய்விட்டார். நாம் 67 ஆட்சியில் இருக்கிறோம். ஜீவாவினுடைய மகளுக்கு மாப்பிள்ளை பார்த்தார் தந்தை பெரியார். மாப்பிள்ளை பார்த்து திருச்சியிலே பெரியார் மாளிகையிலே திருமணத்திற்கு ஏற்பாடு செய்து விட்டார். செய்தியை கேள்விப்பட்டவுடனே அண்ணா அவர்கள், முதலமைச்சர் அண்ணா அவர்கள், நான் வருவேன், அண்ணன் ஜீவாவினுடைய மகள் திருமணத்திற்கு நான் வருவேன் என்று அவராக சொல்ல அவரும் வந்து விட்டார். அவர் வந்தவர் மணவிழாவிலே ஐயா கடைசியில் பேசிட்டோம், அவரால் உருவாக்கப்பட்ட மகன் நான், மாணவன் நான் முதலிலே பேசுகிறேன் என்று சொல்லி நான் அண்ணன் ஜீவா மகளுக்கு ஒரு திருமண பரிசு கொண்டு வந்திருக்கிறேன், என் தந்தைக்கு ஒரு காணிக்கை கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாரும் அப்படி கையை பார்க்குறாங்க. காணிக்கை என்ன, பரிசு என்ன என்று பார்க்கிற பொழுதுதான் அண்ணா அறிவித்தார், அந்த காணிக்கை, அந்த பரிசு, அதுதான் சுயமரியாதை திருமண சட்டம் என்றார். அப்படி ஒரு சுயமரியாதை திருமண சட்டம் இன்று வரை இல்லை, இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை, எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அறிவித்தது 67, சட்டமானது 68 என்று நான் சொல்லிக்கொண்டே வந்த பொழுது பேசி முடித்து அமர்ந்தேன். மேடையில் இருந்த நல்லக்கண்ணு அவர்கள் 2 கையாலும் தலையில் அடிச்சுக்கிட்டார். அவரே தலையில் அடிச்சுக்கிட்டார். இதெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கோணுங்க, நாங்கள் சொல்ல மறந்த செய்தி. நீங்கள் எத்தனையோ மறந்துட்டீங்க, இப்போவும் நாங்கள்லாம் சொல்ல மறந்த செய்தி நீங்கள் அப்படியே நினைவு வச்சு சொல்கிறீங்க. அந்த திருமண அழைப்புதலிலே மணமக்கள் வீட்டார் சார்பில் ஒரு பக்கம் போட்டிருந்தது பெரியார் ஈவேரா, இன்னொரு பக்கம் போட்டிருந்தது மணலி கந்தசாமி, அவர் தான் அன்னைக்கு மாநில தலைவர். பெரியார் ஜீவாவினுடைய மகளுக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்கிறேன் என்று தெரிந்து, ஜீவாவினுடைய மனைவி அப்பொழுது உயிரோடு இருக்கிறார், அவரிடத்துல போய் ஒப்புதல் வாங்கி கொண்டு வாருங்கள் என்று என்னையும்னா நல்லக்கண்ணு சொல்றார், நல்லக்கண்ணு வாங்கிய என்னையும் மணலி கந்தசாமியும் தான் அனுப்பினார். நாங்கள் தான் போய் ஜீவாவினுடைய மனைவி இடத்துல ஒப்புதல் வாங்கி வந்தோம். இத்தனை செய்திகளையும் நேரடியாக பார்த்து பங்கேற்று அந்த காட்சியையும் கண்டு மகிழ்ந்த நாங்கள் சொல்ல மறந்து விட்டோம். நீங்கள் சொல்லிவிட்டீர்கள், இனி நான் சொல்வேன் என்றார். எல்லா இயக்கத்துக்குள்ளும் ஊடுருவி இருப்பவர் பெரியார். வைக்கம் போராட்டத்திற்கு பெரியார் சென்ற பொழுது பெரியாரினுடைய பெட்டியை தூக்கி கொண்டு சென்ற சிறுவன் நான். சொல்லி மகிழ்ந்தவர் காமராசர். பெரியாரால் பொது வாழ்க்கைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டவர் அமரர் பா ஜீவாவினுடைய மகளுக்குத்தான் திருமணம். அந்த திருமணத்தில் அறிவித்தது தான் சுயமரியாதை திருமண சட்டம். இவற்றை மனதிலே பதித்துக் கொள்வோம். ஆரியம் எந்த வகையிலும் நுழையும், ஆரியம் விதவிதமாய். நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் கேட்டார், தமிழ்நாட்டினுடைய வளத்தை உயர்த்துகின்ற மாபெரும் திட்டம் சேதுக்கால்வாய் திட்டம். அந்த சேதுக்கால்வாய் திட்டம் உயர்வாகிவிட்டால் இப்பவே தமிழ்நாடு இந்தியாவில முதல் மாநிலம், வளர்ச்சியில முதல் மாநிலம், இன்னும் பெரிய நிலைக்கு உயர்ந்து விடுமே என்பதற்காக ஒரு மூடத்தனத்தை புகுத்தினார்கள். அங்கேதான் ராமர் கட்டிய பாலம் இருக்கிறது என்றார்கள். நீங்கள் இப்ப அங்கே சேது கால்வாய் திட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் ராமர் பாலம் இடிபட்டு விடும் என்று பக்தியின் வழியாக, மூடநம்பிக்கையின் வழியாக முட்டுக்கட்டை போட பார்த்தார்கள். உடனே கலைஞர் கேட்டார், பெரியாரின் அண்ணாவின் வழி வந்த கலைஞர் கேட்டார், கலைஞரின் தம்பிகளாகிய தொண்டர்களாகிய நாம் அவற்றை எல்லாம் மறக்கவே கூடாது. கலைஞர் கேட்டார், யார் கட்டின பாலம்? ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சார்? இப்படி கேட்ட உடனே அங்க வடநாட்டில் உள்ளவர்கள் வெறி பிடித்தவர்கள் மூச்சுக்கு மூச்சு ராம் 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 ராம், நாம் அதை ஹலோ சொல்றது மாதிரி கூட ராம் ராம் என்பார்கள், எதுக்கு எடுத்தாலும் ராம் ராம் என்பார்கள். அதுல ஒரு சாமியார் உடனே அறிவித்தார், இந்த கருணாநிதியினுடைய தலையை சீவி கொண்டு வந்தால் 10 லட்சம் கொடுப்பேன் என்றார். நாம் தான் பார்த்தோம், 2 வாரத்திற்கு முன்னால் பார்த்தோம்.
ஒரு ஆட்சியினுடைய அலங்கோலத்தை நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர், கழக துணை பொதுச் செயலாளர் சீவி எடுத்தார். அப்படியே ஒவ்வொன்னா அதே பாணியில சொல்லு ப்ரோ, ஏன் ப்ரோ, என்ன ப்ரோ, எதுக்கு ப்ரோ என்று அந்த பாணியிலேயே 40 நிமிடம் நடுக வைத்தார். இன்றைக்கு நம்முடைய பரந்தாமன் கிட்டத்தட்ட அந்த பாணிக்கு நெருங்கி வருகிறார். இன்றைக்கு அவரும் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பேசியிருப்பார். கழகத்தின் போர்வாள்கள் கூர்மை மழுங்கிவிடவில்லை. இங்கே கழகத்தினுடைய கொள்கை கூர்வாளாகத்தான் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர், கழக துறை பொதுச் செயலாளர் பேச இருக்கிறார். அருவியாய் கொட்ட இருக்கிறார். சூடு மாறாது சூரியனுக்கு. நம்முடைய சூரியனுக்கு எப்பொழுதுமே சூடு மாறவில்லை. நிருபர்கள் கேட்கிறார்கள், ஒரு சாமியார் சொல்லியிருக்கிறாரு உங்க தலையை சீவுவேன்னு. நொடி பொழுதில் கேட்ட உடனே இப்படி ஒரு கேள்வி வரும் என்று அவருக்கு தெரியாது. நொடி பொழுதில் சொன்னார் கலைஞர், என் தலையை நானே சீவி 10-15 வருஷம் ஆச்சு. எல்லாம் முடியும் கொட்டி போச்சு, அப்புறம் இங்க சீவுறது. எதிரிகளை எளிமையாய் சமாளித்தவர்கள் நாம், சந்தித்தவர்கள் நாம், வெற்றி பெற்றவர்கள் நாம். மீண்டும் வெற்றி பெறுவோம். நன்றி.